நாம் இன்னைக்கு சிவனுடைய சோகமான லவ் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். சிவன் சதி இவங்க 2 பேருக்குள்ள லவ் ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். தூக்கத்தில் இருக்கிறவன ஒருத்தனை எழுப்பி மகாபாரத கதையையும் ராமாயணத்தையும் கேட்டால் தெல்ல தெளிவாக கதாபாத்திரங்களோட சொல்லுவான். இந்த 2 கதையிலும் பொதுவாக ஹீரோவாக இருக்கிறது யாரு? நம்ம மகாவிஷ்ணு தான் இல்லையா? ஆனால் சிவனை பற்றின ஒரு கதையாவது முழுசாக நமக்கு தெரியுமா? சிவனை மையமாக வச்சு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பொதுவான ஒரு கதை என்ன தெரியுமா? ஒரு மாம்பழத்துக்காக முருகரும் விநாயகரும் சண்டை போடுற அந்த ஒரு கதை தான் சிவனை மையமாக வச்சு நமக்கு ஒரு கதை தெரியும் இல்லையா? மகாபாரதம் நமக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ, ராமாயணம் நமக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ, அதே அளவுக்கு சிவனை பற்றின கதையும் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு அந்த சிவன்னா ரொம்ப பிடிக்கும்னா இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கதையை முழுசாக பாருங்கள். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் தியாகு. நமது சேனலை பின்தொடர பெல் ஐக்கானில் ஆளை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இவன் பேர் தக்ஷன். இந்த தக்ஷன் யார் அப்படின்னா இவன் பிரம்மனுடைய பையன். தக்ஷனுக்கு பல வருஷம் குழந்தையே இல்லை. அதனால் அந்த ஆதிபராசக்தியை மனசில் நினச்சிக்கிட்டே தவம் இருக்கிறாரு. சில வருஷங்கள் கழித்து அந்த ஆதிபராசக்தியே அவங்களுக்கு மகளாகவும் பிறக்கிறாங்க. சதி தன்னுடைய சின்ன வயசுலேருந்தே சிவனை பற்றின நிறைய விஷயங்களை நாரதர் மூலம் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் சதிக்கு அவங்களே அறியாமல் சிவன் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அதே நேரத்தில் சதி தான் திருமணம் செஞ்சுக்கிட்டா அந்த சிவனை தான் திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி மனசுக்குள்ளே உறுதியாக இருக்காங்க. அப்படியே பல காலங்கள் உருண்டோடுது. சதி இப்போ கல்யாணம் பண்ணுற அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. சதியும் சிவனும் ஒருத்தர் விரும்புகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட தக்ஷன் வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் சதியோ சிவனை தவிர வேற யாரையும் திருமணம் செஞ்சுக்கிறதுலன்னு சொல்லி சிவனுக்காக உறுதியாக இருந்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் தக்ஷனுக்கு சிவன்னா சுத்தமாக பிடிக்காது. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாள் சிவன் தான் என்ற அகந்தையில் இருந்த பிரம்மனுடைய 5 தலைகளில் ஒரு தலையை எடுத்துடுறாரு. பிரம்மன் யாரு? தக்ஷனுடைய அப்பா இல்லையா? அப்பாவுடைய தலையை எடுத்ததால சிவன் மேலே பயங்கரமான கோபத்தில் இருக்கான் தக்ஷன். அதே நேரத்தில் சதியும் தான் எடுத்த முடிவில் தீவிரமாக இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் சதி தேவி தனக்கு சொத்து எதுவும் வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சிவனையே திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சிவனை நோக்கி போயிடுறாங்க. பல வருஷம் சிவனை நோக்கி தவம் இருந்த பிறகு சதியும் சிவனும் ஒன்றா சேர்றாங்க. கடைசியில் சிவன் கூடவே இருக்கக்கூடிய பூதகணங்கள் நந்திகள் இவங்களுடைய முன்னிலையில் அவங்களுடைய திருமணம் நடந்து முடியுது. கொஞ்ச நாள் சதியும் சிவனும் சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்குறாங்க. ஒரு நாள் தக்ஷன் உலக நன்மைக்காக ஒரு யாகம் ஒன்று நடத்தணும்னு சொல்லி முடிவெடுக்கிறான். அந்த யாகத்துக்கு 3 லோகத்திலையும் இருக்கக்கூடிய ரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள்னு எல்லாருக்குமே அழைப்பு விடுக்கிறான். ஆனால் நம்ம பிரபஞ்சத்துக்கே காட்ஃபாதரான சிவனுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்படலை. என்ன கொடுமடா இது! உலக நன்மைக்காக ஒரு யாகம் பண்ணுறப்ப அங்கே சிவன் இல்லைன்னா அந்த யாகம் கம்ப்ளீட் ஆகுமா? வேணுமெனே அந்த தக்ஷன் 3 லோகத்திலையும் இருக்கிறவங்கள கூப்பிட்டேன். அவன் முக்கியமான ஆளான நம்ம சிவனை கூப்பிடலை. இந்த விஷயம் சதிக்கு ரொம்பவே மனசில் வலியை ஏற்படுத்துது. சதிக்கு என்னென்னா வேணும்னே நம்மளை கணவரை ஒதுக்குறாரு நம்ம அப்பா, அவரை போய் நேரில் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சதி சிவன் கிட்ட தக்ஷனை போய் நேரில் கேள்வி கேட்கணும்னு சொல்லி பர்மிஷன் கேட்குறாங்க. ஆனால் சிவனும் சதி கிட்ட வேணாம் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி சதியை சமாதானம் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ஆனாலும் நம்ம சதியோட மனசு கேட்குறாங்க. ஒரு எட்டு போய் நம்ம அப்பாவை கேள்வி கேட்கணும்னு சொல்லி சிவன் கிட்ட ரொம்பவே கெஞ்சி கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சிவனும் கோவப்பட்டு அதுக்கப்புறம் சதியை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாரு. தக்ஷன் நடத்தக்கூடிய யாக கூட்டத்துக்கு போன சதி தான் கணவரை ஏன் கூப்பிடலன்னு சொல்லி தன்னுடைய அப்பா கிட்ட வாதாடுறாங்க. தக்ஷனும் அந்த சபையில் எல்லாருமே கூடியிருக்கிற அந்த நிலையில் சிவனை ரொம்பவே மட்டமாக பேசுகிறாரு. சிவன் அவன் ஒரு கூத்தாடி, அந்த சுடுகாட்டில் உருண்டு பிறல்றவன், அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதை அந்த சிவன் சொல்லி பயங்கரமாக எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. ஒரு கட்டத்தில் சதி போதும்ப்பா நிறுத்துங்க, இதுக்கு மேலே அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் தப்பாக பேசக்கூடாது. யாரும் எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் தக்ஷன் நடத்தக்கூடிய அந்த யாக குண்டத்திலே இறங்கி தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்கிறாங்க. உயிர் பிரியக்கூடிய அந்த கடைசி நேரத்திலையும் அவங்க சிவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சிவனுடைய நாமத்தை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே இந்த விஷயம் கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கும் தெரிய வருது. கோவத்தின் உச்சியில் இருந்த சிவபெருமான் தன்னுடைய முடிகளில் ஒன்றை பிச்சு கீழே போட்டு வீரபத்ரனை உருவாக்குறாரு. கோவத்தின் உச்சியில் இருந்த வீரபத்ரனை தடுக்க எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சாங்க, எவ்வளவோ போர் நடந்தது. கடைசியில் யாகம் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கே வந்த வீரபத்ரன் தக்ஷனுடைய தலையை துண்டா வெட்டுறாரு. எல்லாம் நடந்து முடிஞ்ச கொஞ்ச நேரத்தில் சிவனும் அந்த இடத்துக்கு வராரு. இருந்தாலும் அந்த நேரத்தில் தக்ஷனுடைய உயிர் போல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். சிவனை பார்த்த பிரம்மன் தன்னுடைய மகனான தக்ஷனுடைய உயிரை எப்படியாவது காப்பாற்றுமாறு வேண்டி கேட்டுக்கிறார். பிரம்மனுடைய வேண்டுதலை ஏற்றுக்கிட்ட சிவபெருமானும் தக்ஷனுக்கு ஒரு ஆட்டுத்தலையை பொருத்தி அவருக்கு மீண்டும் உயிர் பிச்சை கொடுக்குறாரு. எரிஞ்ச நிலையில இருக்கிற தன்னுடைய மனைவியான சதியை தூக்கிக்கிட்டு கைலாய மலைக்கு வராரு. சதி ஏமா ஏன் இப்படி பண்ண? நான் அப்பவே நீ அவசரப்படாதன்னு சொன்னனே,
இல்லைங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்படி நீ அவசரப்பட்டு நெருப்பில் இறங்கிட்டியே, நான் என்ன பண்ணுவேன்? இப்போ நீ இல்லாத இந்த கைலாய மலையில் நான் என்ன செய்வேன் சதி? ஏன் சதி இப்படி பண்ண? இப்படி சிவன் தன்னுடைய சதியோட உடலை வச்சுக்கிட்டு பல வருஷமாக அழுதாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் உலகம் முழுக்க சதி உடலை வச்சுக்கிட்டு சுற்றினாரு சிவன். ஒரு கட்டத்தில் சிவன் சதியோட உடலை வச்சுக்கிட்டு ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. சிவனுடைய இந்த ருத்ர தாண்டவம் பூமியோட அழிவுக்கு வழிவகுக்கும்னு புரிஞ்சுக்கிட்ட விஷ்ணு கடைசியாக ஒரு முடிவு எடுக்கிறாரு. அது என்னன்னா, சதியோட உடல் சிவனுடைய கையில் இருக்கிற வரைக்கும் சிவன் நார்மலாக ஆக மாட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட விஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் சதியை 51 துண்டுகளாக வெட்டுறாரு. சதியோட அந்த 51 துண்டுகளும் இந்தியாவில் பல இடங்களில் விழுந்து இன்னைக்கு புண்ணிய ஸ்தலங்களாக இருக்கிறதா நம்பப்படுது. அந்த 51 புண்ணிய ஸ்தலங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற கதைகளையும் பற்றியும் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இதுக்கப்புறம் சிவன் நார்மலாக ஆயிடுவாருன்னு சொல்லி எல்லாரும் நினச்சிட்டு இருந்த அந்த நேரத்தில் கைலாய மலைக்கு வந்த நம்ம சிவன் சதியை நினச்சி ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்டாரு. எவ்வளோ பேர் எவ்வளோ முயற்சி செஞ்சும் அவர் அந்த தியானத்திலிருந்து எழுப்ப முடியல. அதே நேரத்தில் நம்ம பார்வதி தேவி பூமியில் ஒரு குழந்தையாக பிறக்கிறாங்க. நாரத முனி பார்வதியின் பிறப்பின் நோக்கத்தை பற்றி அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு எடுத்து சொல்கிறாங்க. பார்வதி தேவியோட பிறப்பின் நோக்கத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்ட பார்வதியோட அப்பா அம்மாவும் அவங்க வளர்ந்து திருமணம் பண்ணக்கூடிய அந்த ஏஜுக்கு வரப்ப சிவனுக்கே திருமணம் செஞ்சு கொடுக்கறதாகவும் ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கத்தில் நம்ம சிவன் பல வருஷமாக ஆழ்ந்த தியானத்திலே இருக்காரு. அதே நேரத்தில் நம்ம பார்வதி தேவியும் திருமணம் செய்யக்கூடிய அந்த பருவ நிலையை அடைகிறாங்க. பார்வதி தேவி சிவனை திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி பல வருஷமாக சிவனை நோக்கி தவம் இருக்கிறாங்க. ஆனால் சிவன் அவருடைய தவத்திலிருந்து இறங்கி வரா மாதிரியே தெரியல. இறுதியில் சிவனும் பார்வதியும் ஒன்றா சேர்ந்துருப்பாங்களாம். என்ன நடந்திருக்கும் அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். முதல் பகுதிக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சா 2வது பகுதி உடனே போடுறேன். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாயன்னு மென்ஷன் பண்ணுங்கள்.